இஸ்ரேலும் ஐக்கிய அரபு எமிரேட்டுகளும் அதோடைய கூட்டணி வலுப்பெற்றுள்ளது. ஆனால் இது ஈரானுக்கு ஆபத்தானது அல்ல. ஏன்னா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை, அதாவது தண்ணீர் மற்றும் மின்சார உள்கட்டமைப்பை தாக்கி அழித்து கொல்ல முடியும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. ட்ரம்ப்பும் நெதன்யாகவும் தான் வாழ்க்கையில் என்ன நினைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, சாதிக்க நினைத்தார்களோ, அதில் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று அந்த செய்தியை சொல்றார். வடகொரியா இருக்க, அது சமீபத்தில் தன்னுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. மிக மிக முக்கியமான மாற்றம். வடகொரியா அதிபர், அவர் பேர் கிம் ஜான் உன் கொல்லப்பட்டார்னு சொன்னால் உடனடியாக அவர் இறந்த செய்தி வடகொரியாவினுடைய இராணுவ தலைமையகத்திற்கு சிக்னல்கள் மூலமாக தெரிவிக்கப்படும். அப்போ அங்கே சிக்னல்கள் என்ன செய்யும்னா, உடனடியாக மனிதர்களை எதிர்பார்க்காமல், இராணுவ ஜெனரல்களை எதிர்பார்க்காமல், ஆட்டோமேட்டிக்காக தானாகவே கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய அந்த ஏவுகணைகளை, அணுகுண்டு பொருத்திய ஏவுகணைகளை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா நகரங்களின் மீது அணுகுண்டுகளை பொழியும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. சில நாட்களுக்கு முன்னால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சீனா சென்றாருங்கிற செய்தி, அதை ஒட்டி பல செய்திகள் வந்தது அப்படிங்கிறத நாம் கூட பேசியிருக்கிறோம். அதில் முக்கியமாக அந்த செய்தியை பற்றி, அதில் போயிட்டு வந்த நோக்கம், அதை பற்றிலாம் உங்களுக்கு ஸ்காட் ரிட்டர்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய முன்னாள் ஒரு மெரைன் ஆஃபீஸர், அதாவது ஆயுதங்களுடைய அதை சோதிப்பதில் அதில் எக்ஸ்பர்ட் ஒருத்தர், அவர் அதை பற்றி சொல்கிறார் பாருங்க. அவருடைய கருத்து இந்த பின்னால் வரக்கூடியது ஒரு அனாலிசிஸ். சீனாவுக்கான ட்ரம்பின் பயணம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஆரவாரமாக பார்க்கப்பட்டது. அது அரசியல் அரங்கில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதாக, அதை நோக்கி செல்வதாக இருந்தது. ஆனால் அது முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டுமல்ல, சீனா அமெரிக்காவினுடைய பலத்தை முழுவதுமாக அது உணர்ந்திருக்கிறது. தைவான் விஷயத்திலும் சீனா வெளிப்படையாக அமெரிக்காவுடன் மோதுவதற்கு தயாராகிவிட்டது. கூடுதலாக ஒரு செய்தி, முக்கியமான செய்தி, அவர் சொல்றது, வழக்கமாகவே இராணுவ மேலாதிக்கத்தை நாங்கள் தான் வச்சிருப்போம், அது சொல்லலை, நாங்கள் தான் வச்சிருப்போம், ஆனால் இப்பொழுது இராணுவ மேலாதிக்கத்தை சீனாவே கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, ஈரானின் ஏவுகணை திறன் 120% அதிகரித்திருக்கிறது. அமெரிக்கா தனது நீண்ட தூர ஆயுதங்களையும் ஏவுகணைகளை மறிக்கக்கூடிய தடுப்பு ஏவுகணைகளை, இன்டர்செப்டர்னு சொல்லுவாங்க, அதையும் பெருவாரியாக இழந்து விட்டது. அவற்றை திரும்பவும் ரீசார்ஜ் பண்ணி செய்யணும்னு சொன்னால் அதற்கான முக்கியமான மினரல்ஸு, கனிம வளங்கள்லாம் சீனாவில் இருந்து தான் வரணும். எனவே அமெரிக்கா இப்பொழுது மிக பின்தங்கிய இராணுவ நிலையில் உள்ளது. ட்ரம்ப் தான் வலுவான நாடு என்று அவர் ஒரு பிதற்றி கொண்டு யதார்த்தத்தில் இருந்து ஒரு கனவுலகத்தில் அவர் மிதந்து கொண்டு துண்டிக்கப்பட்டுள்ளதா இருக்கிறார். யதார்த்தத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தையும் அதோட சேர்த்து சொல்கிறாங்க. இஸ்ரேலும் யுஏஇ, அதாவது யுஏஇனா யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, அது ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறோம். ஈரான் தன்னுடைய எதிரியாக அறிவித்திருக்கிறதுன்ட்டு. அந்த இஸ்ரேலும் ஐக்கிய அரபு எமிரேட்டுகளும் அதோடைய கூட்டணி வலுப்பெற்றுள்ளது. ஆனால் இது ஈரானுக்கு ஆபத்தானது அல்ல. ஏன்னா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை, அதாவது தண்ணீர் மற்றும் மின்சார உள்கட்டமைப்பை தாக்கி
அழித்து கொல்ல முடியும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. அதாவது ஈரான் அமெரிக்கா ஏதாவது தாக்குச்சுன்னு சொன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல உள்ள நீர் சுத்திகரிப்பு ஆலை, கடலிலிருந்து கொண்டு வரக்கூடிய சுத்திகரிப்பு ஆலையையும் மின்சார அந்த ஃபெசிலிட்டிஸையும் அழித்து அந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸையே அழிக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார். எனவே ஈரானுக்கு எதிரான பெரிய தாக்குதல் உலக பொருளாதாரத்தை சரித்து ட்ரம்பின் தோல்வியையும் முக்கியமாக கவனிக்கணும். ஈரானுக்கு எதிராக ஏதாவது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்திடலாம். நடத்தி முடிச்சாச்சுன்னா அது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பொருளாதாரத்தை உலகத்தில் சீரழிவை ஏற்படுத்தி இறுதியில் ட்ரம்பினுடைய தோல்விக்கும் அவர் சிறை செல்வதற்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாரு. எனவேதான் இந்த தாக்குதலை ட்ரம்ப் ஒத்தி வைத்துள்ளதாக அவர் சொல்றாரு, அந்த வெப்பன் எக்ஸ்பர்ட் சொல்றாரு. அப்புறம் கடைசியா அவர் சொல்றாரு, ட்ரம்ப்பும் நெதன்யாகவும் தான் வாழ்க்கையில் என்ன நினைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, சாதிக்க நினைத்தார்களோ அதில் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று அந்த செய்தியை சொல்றாரு. இன்னொரு செய்தி, ஒரு பேட்டில் ஃபீல்டு, ஒரு போர்க்கள செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும் பாருங்க. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், இப்படிதான் அந்த ரிப்போர்ட் வருது பாருங்க. இஸ்ரேலிய படைப்பிரிவு, அந்த படைப்பிரிவு எப்படிப்பட்ட படைப்பிரிவுனா ரொம்ப எக்ஸ்பர்ட் படைப்பிரிவு. எல்லா விதமான யுத்தத்திலையும் எல்லா விதமான அறிவு சார்ந்தவர்களும் போர்லையும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்பர்ட்டு, எல்லா ஆயுதங்களையும் உள்ளவர்கள். அந்த இஸ்ரேலிய படைப்பிரிவு அவர்கள் வருவதை கவனிக்கவில்லை. யாரு? ஹிஸ்புல்லா படைப்பிரிவு வருவதை கவனிக்கவில்லை. ஒரு பதுங்கி இருந்த ஒரு கொலை மண்டபம் மாதிரி ஒரு இடத்துல இங்க ஹிஸ்புல்லா பதுங்கி இருக்கிறார்கள். இஸ்ரேல் அவங்களுடைய இந்த கலானிங்கிற அந்த படைப்பிரிவு பேர், இஸ்ரேலினுடைய படைப்பிரிவு பேர் கலானி. அவங்க தெற்கு லெபனான், இது எங்க நடக்குது? லெபனான்ல நடக்குது. தெற்கு லெபனான்ல இந்த படைப்பிரிவு உள்ளுக்கு நுழையுது. ஆனால் அது யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கா? இவர்கள் வருவார்கள் என்று அங்கே ஹிஸ்புல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதற்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா, எல்லாமே தகவல்கள் மறைக்கப்பட்டு விட்டன, மறுக்கப்பட்டு விட்டன. பூமிக்குள் அந்த தகவல்கள் புதைக்கப்பட்டு விட்டன. காதோடு காதா பேசுறாங்க. என்னன்னா 350 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லது படுகாயம், கைகால்களை இழந்து விட்டார்கள்னு ஒரு காதோட காதா பேசக்கூடிய செய்திகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது அங்க உள்ள அந்த இஸ்ரேல் அந்த படைப்பிரிவினுடைய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, 1973 வளைகுடா நாடுகளுக்கும் அனைத்தும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக நடந்த போர்ல ஏற்பட்ட உயிரிழப்பை விட இப்பொழுது மிகப்பெரிய உயிரிழப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி நடந்தது? இது எப்படி நடந்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஹிஸ்புல்லா ஒரு ஒருங்கிணைந்த பதுங்கு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இன்டகிரேட்டட் அப்ரோச் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. முன்னணியில போகக்கூடிய இஸ்ரேல் வாகனங்கள், பின்னாலிருந்து வரக்கூடிய இஸ்ரேல் வாகனங்கள், எல்லா வாகனங்களையும் ஒரே நேரத்துல தாக்கியிருக்காங்க. எப்படிலாம் தாக்கியிருக்காங்கன்னா, ட்ரோன்களை வச்சு தாக்கியிருக்கிறாங்க, சுற்றி வளைச்சு தாக்கியிருக்கிறாங்க ஏவுகணைகளை வைத்துட்டு. அப்புறம் அந்த பக்கம் இருந்துட்டு சூசைடா ஆர்மி, அந்த ஹிஸ்புல்லாவுடைய நேரடியாக அந்த வீரர்களும் இறங்கி இருக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல முக்கியமா அந்த எலாபரேஷன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலானி படைப்பிரிவு லித்தானியோடைய ஆற்றை தாண்டி ரகசியமாக நடவடிக்கையை மேற்கொள்ளுகிறது. ரகசியமாக தான் போறாங்க. இது இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஒரு ஆழமான ஊடுருவல் இவங்க செய்கிறாங்க. ஹிஸ்புல்லாவினுடைய புதிய உத்தி, பதுங்கி இருக்கிறாங்க. பல்வேறு லேயர்களாக அடுத்து பதுங்கி இருக்கிறாங்க. ஆம்புஷ்னா பதுங்கி இருந்து அழிக்கக்கூடியது. எப்படி அடிக்கிறாங்கன்னா, வெடிகுண்டு ட்ரோன்களை வீசுறாங்க. வெடிகுண்டு ட்ரோன்கள், அதை பற்றி நான் பேசுறேன். ஏவுகணை மழை, பீரங்கி தாக்குதல், எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அடிக்கிறாங்க. அப்புறம் இதுல முக்கியமான பங்குன்னு சொல்றது ட்ரோன்களுடைய முக்கியமான பங்கு. இது ஈரானை பத்தி நான் பேசல. இன்றைக்கு ஈரான் உதவி செய்யக்கூடிய ஹிஸ்புல்லா ஆயுத குழுக்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுல இந்த ஹிஸ்புல்லாவுடைய அந்த ட்ரோனை பத்தி, அதுல FPV
ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அந்த ட்ரோன்கள்னு சொல்றாங்க. அந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இருக்கிறது. அந்த ட்ரோன் என்ன விஷயம்னு சொன்னா, அதுதான் சிறப்பான அம்சம். ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ட்ரோன் போகுமா? அதுக்கு மேல இது போறதற்கான சாத்தியம் இல்லாதது. அது எப்படி போகுதுன்னா, இங்க இருந்து இயக்குறவங்க மின்காந்த அலைகள் மூலமாகவோ வேறு எந்த ஒரு விதமான ரேடியோ சிக்னல் மூலமாகவோ இவர்கள் இயக்கவில்லை. அப்படி இயக்குனா இஸ்ரேலிய அந்த இராணுவத்துறையினர் அதை ஜாம் பண்ணி நிறுத்திடுவாங்க, அதை அழிச்சிருவாங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மெல்லிய நூலிழை அப்படிங்கிற, அதாவது ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள், அதை அதுல அப்படி தொங்க விட்டு அது இப்படி போகுது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, சாதாரணமாக சின்ன பசங்க நம்ம ஊரில் பட்டம் விடுவாங்கள்ல, கீழே நூலை பிடிச்சிட்டு விடுவாங்க இல்லையா, அதுபோல் ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளில் இந்த ட்ரோன் போகுதாம். அதாவது இதை எந்த தொழில்நுட்பத்தாலும் முடக்க முடியாது. 1 முதல் 6 கிலோ வரை உள்ள வெடிவு பொருள்களை இது ஏற்றி செல்லக்கூடியது. 6 கிலோகிராம் வரைக்கும் இந்த ட்ரோன் ஏற்றி செல்லக்கூடியதாம். 15 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியதாம். இது போகும்பொழுது இந்த ட்ரோன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மரத்து மேலே கூடி போகும். கீழே அது அந்த நூல் போயிட்டே இருக்கும் பொழுது, அந்த நூல் கண்ணுக்கு தெரியாத நூல் தாழ பறந்து போகும் பொழுது, பில்டிங் மேலே அது மேலே இது மேலெல்லாம் பறந்துட்டு போய் அவங்க அந்த ஒரு எந்த இலக்கில் பட்ட உடனே அதை இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணி அது மூலமாக கேமராவில் பார்த்து அடிச்சிருவாங்க. இது உலகத்தில் எங்கேயுமே பயன்படுத்தப்படவில்லை. இந்த ஹிஸ்புல்லா தான் இதில் சிறப்பாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கிறது. இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் ட்ரோன்களை ஜாமிங் செய்ய இஸ்ரேலால் முடியவில்லை. அதுதான் மிகப்பெரிய தோல்விக்கு இந்த இராணுவ இந்த படைப்பிரிவு அழிந்ததற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுது இதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இது இப்படித்தான் அழிச்சிருக்க முடியும்னு. இதனால இப்போ பகல்ல வெளிவரதே கிடையாதாம் இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, ஏற்கனவே அந்த அமெரிக்கா ட்ரம்ப் ஏன் ஈரான் மேல போர் தொடுக்கலை அப்படிங்கிற செய்தியை முதல்ல பார்த்தோம். இப்போ வேற ஒரு கருத்து வந்திருக்கு. என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா, இவர் மிகப்பெரிய அளவிற்கு ட்ரம்ப் எல்லா விதமான B-52 பாம்பர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு, அணுகுண்டு வரைக்கும் ஏற்றிட்டு போகக்கூடியதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அவங்க கடைசி நேரத்தில் அவங்களுடைய இராணுவ ஆய்வாளர்கள் எல்லாம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன கருத்துன்னா, அவசரமான ஒரு மதிப்பீடு, சீக்கிரம் டக்குன்னு உடனே பாருங்கப்பான்னு சொல்லிட்டு, ஈரானில் உள்ள இப்பொழுது வான் பரப்பை ரஷ்யாவினுடைய அந்த டெக்னாலஜி மூலமாக மிக அதிகப்படியாக உயர்த்தி உள்ளார்கள். அதை F-35 போர் விமானங்களோ உள்பட திருட்டுத்தனமாக எந்த விமானங்களும் உள்ளே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ போனீங்கன்னா அதை நிச்சயமாக அவ்வளோத்தையும் அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதை விட இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வளைகுடா பகுதியில் உள்ள தாக்குனா அவங்க நமக்கு நெருக்கமாக உள்ள இந்த UAE, சவுதி அரேபியா, கத்தார் நாடுகளில் உள்ள எண்ணெய் கிணறுகள் எல்லாம் அழிச்சிருவாங்க. 1. 2வது, கீழே அந்த ஹோர்முஸ் துறைமுகத்துக்கு கீழே கேபிள், இன்டர்நெட் கேபிள் போயிட்டுருக்கு. உலகத்தில் 30-40% கேபிள் அப்படி தான் உலகத்தை கனெக்ட் பண்ணிருக்கு. அதை கட் பண்ணிடுவாங்க. இதனால் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே நம்ம சொன்னோம், இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னால் அவர் ஜெயிலுக்குள்ளே போக வேண்டியிருக்குங்கிற செய்தியை அதை பார்த்தோம். அதனால் நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாதுங்கிறது இது வேறொரு தளத்திலிருந்து ஒரு எச்சரிக்கை. இன்னொரு தளத்திலிருந்து ஒரு எச்சரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசி நேரத்தில் சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், இந்த 3 நாடுகளும் தனித்தனியாக ஃபோன் போட்டு ட்ரம்ப்புக்கு, ஐயா நீங்கள் தாக்குதல் நடத்தினோம், நீங்கள் உங்கள் நாட்டிலேருந்து நேரடியாக தாக்குதல் நடத்திடுங்க, எங்கள் ஊரில் இருந்தெல்லாம் தாக்குதல் நடத்தாதீங்க, அது வேறு பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு, நாங்கள் அதற்கு தயாராக இல்லைன்னு முன்னாலே அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரொம்ப கராராக சொல்லியிருக்கிறாங்க. சொந்த நட்பு நாடுகளினுடைய உதவியை மறுத்துவிட்டு, உதவி இல்லாமல் இவர்களால் தாக்க முடியாது என்கின்ற ஒரு செய்தியை உணர்ந்து
அவர்கள் நிறுத்தி விட்டார்கள், என்ன ட்ரம்ப் நிறுத்திட்டாருங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இப்படியாக பல்வேறு ஒரு 3-4 மட்டத்துல இருந்து இந்த அவர் போரை நிறுத்தினதற்கான ஒரு காரணம் வருது. இன்னொரு முக்கியமான 2 செய்தியை உங்களோட பகிரணும். தேனீக்கள் இருக்கு பார்த்தீங்களா? தேனீக்களுடைய விஷம், அந்த விஷம் வந்து கேன்சரை கொல்லக்கூடியது, கேன்சர் வியாதியை குணப்படுத்தக்கூடியது என்று இன்றைக்கு ஒரு கண்டுபிடிப்பு வந்திருக்கிறது. அந்த கண்டுபிடிப்பு வந்ததுனால என்ன நடக்கும்? இன்றைக்கு அமெரிக்கா தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள அந்த பல லட்சம் கோடி இவர்கள் செலவு செய்யக்கூடிய மருத்துவ தொழிலை அந்த அழித்துவிடும் இந்த மருந்து. அப்படின்னா இந்த மருத்துவ தொழில் முற்றாக அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த மருத்துவ தொழிலில் ஈடுபட்ட கார்ப்பரேட்டுகளுடைய அழுத்தத்தினால ட்ரம்ப் நிர்வாகம் என்ன செய்திருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவில் உள்ள தேனீக்களை சோதனை செய்யக்கூடிய லேபரட்டரிஸை உடனடியாக மூட வேண்டும் என்று உத்தரவு விட்டிருக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான செய்திகள் பத்தியலா. முதலாளித்துவ ஆட்சி, முதலாளித்துவ உலகம் என்பது அந்த வெறும் லாபத்திற்காக, மக்களை சுரண்டுவதற்காகத்தான் இருக்குங்கிறது எவ்வளவு திட்ட தெளிவா இருக்கிறது பாருங்க. விஞ்ஞானமும் அந்த முதலாளித்துவத்தினுடைய கீழே இருக்க, அதாவது அவர்களுடைய பங்களிப்பும் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மனித மேம்பாட்டுக்காக, மனித வளத்திற்காக அது இருக்காது. மாறாக அது மிகப்பெரிய கொள்ளை லாபத்திற்கான் இருக்கும் என்பதை கூட இது பார்க்கிறோம். ஒரு முக்கியமான செய்தியுடன் நான் முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன். வடகொரியா இருக்க, அது வந்து சமீபத்தில் தன்னுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. மிக மிக முக்கியமான மாற்றம். அந்த மாற்றத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வடகொரியா அதிபர், அவர் பேர் வந்து கிம் ஜான் உன், அவருக்கு ரோட்டில் போகும்போது அல்லது காரில் போகும்போது போகும்போது விபத்தில் இறந்துட்டாருனா, அல்லது யாராவது அவரை சுட்டு கொண்டுட்டாங்கன்னா, அல்லது ஏவுகணை வீசி அவர் கொல்லப்பட்டார்னா, அல்லது அவருக்கு விஷம் வைத்து கொல்லப்பட்டாருன்னு சொன்னால், இப்படி என்ன காரணங்கள்னாலும் அசாதாரண மரணம் அவர் அடைந்து விட்டால் உடனடியாக அவர் இறந்த செய்தி வடகொரியாவினுடைய இராணுவ தலைமையகத்திற்கு சிக்னல்கள் மூலமாக தெரிவிக்கப்படும். அப்போ அங்கே சிக்னல்கள் என்ன செய்யும்னா, உடனடியாக மனிதர்களை எதிர்பார்க்காமல், இராணுவ ஜெனரல்களை எதிர்பார்க்காமல், ஆட்டோமேட்டிக்காக தானாகவே இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க, கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய அந்த ஏவுகணைகளை, அணுகுண்டு பொருத்திய ஏவுகணைகளை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா நகரங்களின் மீது அணுகுண்டுகளை பொழியும், அமெரிக்காவை நகரங்களை சாம்பலாக்கிவிடும் என்கின்ற ஒரு சட்டத்தை அவர் மாற்றியிருக்கிறார். பெரிய அமெரிக்காவில் உள்ள அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் விலவெலத்து போய் இருக்கிறாங்க. என்னடா வம்பா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அமெரிக்காவில் உள்ள இராணுவ ஜெனரல்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முக்கியமான வேலை என்ன தெரியுமா? கிம் ஜான் இருக்கார, அவர் வந்து அவர் உயிரோட பத்திரமா பாதுகாப்பா இருக்கணும்னு பார்த்துக்கிட வேண்டிய பொறுப்பு அமெரிக்காக்காரனுக்கு வந்திருக்கு பாருங்க. எப்படியெல்லாம் துன்பம் வருது சார் பத்தீங்களா? எனவே இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.